ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கிறிஸ்பி, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஆளாக்கில் 3/4 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அது கூட ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம், நல்ல தண்ணி ஊற்றி. இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூவில் ஒவ்வொரு பூவாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பூவில் ஒரே ஒரு காம்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த காம்பையும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். இது ஏன் எடுக்கிறோன்னு சொன்னால், இது வந்து செமிக்காது. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம பூவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வடைக்கு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். அது கூடயே ஊற வச்ச வரமிளகா, அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு, ஊறின கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ரெகுலராக போடுற பருப்பு வடைக்கு வந்து கடலைப்பருப்பு குறைன்னு அரைச்சி எடுப்போம். ஆனால் இந்த வாழைப்பூ வடைக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுக்கணும். ஏன்னு சொன்னால், வாழைப்பூ வந்துட்டு நம்ம நிறைய கட் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் வடையை வந்து தட்டி எண்ணெயில் போட்டோன்னு சொன்னால் வடை வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவுக்கு எனக்கு 15லேருந்து 20 வடை வரைக்கும் கிடச்சிது. இப்போ 2 பேட்சாக நான் கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு வெங்காயமும் 2 கை நிறைய வாழைப்பூவும் நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச கடலைப்பருப்பு கூட ஒரே ஒரு சின்ன பல்லாரியும் கட் பண்ண வாழைப்பூவையும் நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்துட்டு கட் பண்ண உடனே வந்துட்டு மாவு கூட சேர்த்து கலந்துடணும். இல்லைன்னு சொன்னால் வாழைப்பூ வந்துட்டு கருத்துரும். அதே மாதிரி மாவுலேயே கசப்பேறிடும், வடையும் கருப்பாக தான் வரும். இப்போ ஒரு பேட்ச் வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். அடுத்து இன்னொரு பேட்ச் வாழைப்பூவும் கட் பண்ணி நான் இப்போ உள்ளே சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இந்த வடை மாவு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமாவது ஊறணும். இல்லைன்னு சொன்னாக்கா இந்த வாழைப்பூவோட வாசம் வந்து அந்த வடையில் இறங்காது. ஊற வச்சிட்டோன்னு சொன்னால் நல்லா ஊறி வாழைப்பூ வாசமாக சூப்பராக இருக்கும் வடை. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை வந்து மிதமான தீயில் வச்சு மெதுவாக வந்துட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்த விட்டு நம்ம திருப்பி விடலாம். இல்லைன்னு சொன்னால் வடை வந்து உடஞ்சிரும். இந்த வடையில் முக்கால்வாசி மாவு வந்து கம்மி தான், வாழைப்பூ தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வடைக்கு மாவு அரைக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடிக்கு ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வடை மாதிரியும் போடுறனாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல சைவ கோலா உருண்டைன்னு சொல்லி, அந்த மாதிரி உருண்டையாகவும் போடலாம். ஆனால் அந்த உருண்டையாக போடுறத விட இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.